ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர்ல ஸலவாத்து சொல்வதின் சிறப்பும் ஸலவாத்தும் அதிலே தங்கியிருந்த காரணத்தினால் முதல் கட்டமாக எமது சேனல் டிஸ்கஷன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர்ல ஸலவாத்து ஓதுவதின் சிறப்பை பற்றியும் அந்த ஸலவாத்தின் மூலமாக எமக்கு எதை இந்த துனியாவில இந்த உலகத்துல எமக்கு அடையலாம் என்ற விஷயத்தையும் ஆகிரத்தில் எமக்கு கிடைக்கின்ற விசேஷமான தரஜாக்கள் என்பதை பற்றியும் கொஞ்சம் நமக்கு தெளிவுபடுத்தினால் மிகவும் நல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஸலவாத் எங்களுடைய உயிர் நாடி. அல்லாஹ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு ஜும்மாவிலும் இரண்டாவது குத்பாவிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த சொல்ல இந்த ஆயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல அல்லாஹ் ஸலவாத் சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகள் ஸலவாத் சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்கள் ஸலவாத் சொல்றது. அல்லாஹ் தொழுறது இல்லை, அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறது இல்லை, அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இது இஸ்திம்ரார். அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொரு தொழுகையிலையும் ஸலவாத் இப்ராஹிமியா இருக்குது. எங்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلوات சகோதரர்களே, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஸலவாத்துடைய 40 பிரயோஜனங்கள் எழுதியிருக்கிறார். 40ல முதலாவது பிரயோஜனம் என்ன? உலகத்துல உங்களோட முகம் அப்படியே வெளிச்சமா. ஸலவாத் ஓத 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 நீங்க கிரீம் பூச தேவையில்லை முகத்துக்கு. உங்களோட முகத்துல ஒரு நூறு வரும் ஸலவாத் ஓத ஓத. சில உலமாக்களுடைய வளம் இருக்குது, ஒரு நாளைக்கு 10,000 ஸலவாத் ஓது. 10,000 ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ பாரிக் அலா முஹம்மத் என்ற நீண்ட விடயம். ஏனென்றா உஸ்தாத் கேட்டதால சொல்றேன், நான் ஸலவாத்தை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன். சகோதரர், இரண்டாவது, இந்த ஸலவாத் ஓதுறதால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கனவுல காண்ற பாக்கியம் கிடைக்கும். இமாம் மாலிக் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மதீனாவுடைய இமாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கைலூலா தூங்குவாங்க. பகல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுருவாங்க. பகல் தூக்கம், இரவு தூக்கம் இல்ல, பகல் தூக்கம். அவருடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இடத்துல மாணவர்கள் கேட்டாங்க, இந்த பாக்கியத்தை எப்படி அடைஞ்சீங்க இமாம் ஷாஃபிஈ? சொன்னாங்க, நான் ஸலவாத் ஓதுறேன். என்ன ஸலவாத் ஓதுறீங்க? இது வாரிதான ஸலவாத் இல்ல, ஆனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய அனுபவமிக்க ஸலவாத். சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி. மூணாவது, வஸல்லி அலா முஹம்மதின் கமா அமர்த பிஸ்ஸலாத்தி அலைஹி வஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி வஸல்லி அலா முஹம்மதின் கமா யம்பகி அன் யுஸல்லா அலைஹி. இந்த 5 ஸலவாத் நான் ஓதுவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை பார்ப்பேன் அப்படிம்பாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். சகோதரர்களே, ஸலவாத் ஓதினா துஆ கபூல் ஆகும். துஆ என்ன செஞ்சிரும்?
துவா கபூலாகணும்னா ஸலவாத் ஓதி ஆகும். பேசிக்கொண்டே போகலாம். ஆகிரத்துல சகோதரர்களே, முதலாவது ஸலவாத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் கபர்ல கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கப்படும். மா தஅரிஃபு ஃபீ ஹாதர் ரஜுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லும் பொழுது பதில் வரும். இரண்டாவது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்கலாம். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார நீங்க அன்பு வைப்பீங்களோ அவங்களோட இருப்பீங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு இஸ்லாத்துல இந்த ஹதீஸ மாதிரி சந்தோஷமான ஹதீஸ் இல்ல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உண்மையிலே எந்த நபிமார் மீதும் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லல. நானும் எனது அமரர்களும் மலாய்க்காமார்களும் ஸலவாத்தை சொல்ற, நீங்களும் ஸலவாத்துக்கு செல்லுங்கள் என்பதாக கூறு. எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேடமான அமல் தான். இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துவதற்கு விசேடமாக முறையில் கொடுக்கப்பட்ட விஷயம்தான் ஸலவாத் எங்களுக்கு. எனவே ஸலவாத்தின் மூலமாக துனியாவிலே நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது, ஆகிரத்திலும் நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது. ஃபரீலத்து ஷேக், நீங்கள் குர்ஆனை பற்றி அதிகமாக பேசினீர்கள். நீங்கள் வெளியூரில் வாழ்கின்ற காரணத்தினால நீங்கள் ஒரு இலங்கை பிரஜை. நீங்கள் ஸ்ரீலங்காவோடு மாலைதீவை ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வெளிநாட்டு மக்களுடன் நாங்கள் இலங்கை சமூகத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமது இலங்கை மக்களுக்கு, இங்கு வாழக்கூடிய எமது சகோதர சகோதரிகளுக்கு, விசேஷமாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், தாய்மார்கள் இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். பலரும் பல இடத்தில் வேலை செய்கின்ற காரணத்தினால ஒரு இடத்துல இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது குறைவு. இன்றைக்கு ஓதினால் நாளைக்கு ஓத முடியாது. இப்படி தர்ம சங்கடமான நிலைமையில ஒவ்வொருத்தரும் வாழ்கின்ற காரணத்தினால நீங்க இந்த குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த குர்ஆனை ஓதி மரணம் செய்வதற்கான ஒரு திட்டத்தை இந்த சமூகத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்துல என்ன கருத்தை நீங்க முன்வைக்கிறதுக்கு விரும்புறீங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, அதுதான் எங்களோட முதல் கடமை. நான் ஏன் இன்றைக்கு சீராவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியாவை ஓதினாங்கன்றதை உங்களுக்கு ஏன் பயான் பண்ணேன். எனக்கு நேற்று நாங்கள் மஷூரா செஞ்சோம் என்னென்ன தலைப்புல பேசுவோம் என்று. எல்லா தலைப்பும் ஓடியது தலையில. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டின ஒரு சூறா உங்களுக்கு ஓதி காட்டுவோம் நினைச்சுதான் இன்னைக்கு அதை பேசினேன். ஏன்னா மற்ற தலைப்புகளை பேசினா அது தொங்கல் இல்லாம பேசிட்டே போகலாம். சகோதரர்களே, ஆக முக்கியம் என்ன தெரியுமா? எங்களோட வாழ்க்கையில குர்ஆன். உஸ்தாத் சொன்னதை போல இப்ப எங்களோட தஃப்சீர் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்ல எங்களோட ப்ரோக்ராம் 5 வருடமாக நடக்குது. மாஷா அல்லாஹ். எங்களோட தஃப்சீர் ப்ரோக்ராம்ல மால்டீவ்ஸ்லயும் சார் ஜாயிண்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஏன் இதை சொல்றோம்னா அவங்க முன்னேறி கொண்டுதான் போறாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் நானும் தான் நீங்களும் தான் இப்ப கண்ண பொத்தினமாக இருந்தா அடுத்த வீடு எங்கட எந்த வீடு எங்க போயிடுவோம் சொல்லுங்களேன்? கபர். கபர்ல போய் நாங்க சந்தோஷமாக இருக்கணுமாக இருந்தா எங்களுக்கு என்ன தேவை? நாங்க ஆக குறைஞ்சது சூரத்துல் முல்க ஓதி இருக்கோம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்குதானே சகோதரர்? 30 ஆயத். இத சூறாவை நாங்க ஓதி இருந்தா தான் கபர்ல ஃபித்னா விட்டு தப்பலாம். எவ்வளவு பொறுமதியான குர்ஆன். சரி, மத்ததெல்லாம் விடுங்க. கபர் என்கிறது சகோதரர்களே லேசான ஒன்றல்ல. கபர் என்கிறது லேசான ஒன்றல்ல. அடுத்த வீடு இப்ப நீங்க இப்ப 9:40 இங்க மால்டீவ்ஸ்ல 10 மணிக்கு கண்ணை பொத்திட்டீங்க, நாளைக்கு உங்களை கொண்டே கபர்ல வைப்பாங்க. உங்களோட பர்ஸ் உங்களோட எல்லாத்தையும் கையில் எடுத்துருவாங்க. நீங்க தனி மனிதன். இந்த மால்டீவ்ஸ் ஸ்ரீலங்கன் எவ்வளவு பேர் அடக்கிருக்கோம் இங்க மௌத்தா இருக்காங்களா இல்லையா?
கையில் என்னத்தை எடுத்துட்டு போற சகோதரர் ஒன்றும் வர. எங்களோட பேங்க் அக்கவுண்ட் எங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஜனாசா குளிப்பாட்ட போல காதுல மின்னி காது பூரிச்சு களத்தேல என்ன செஞ்சாங்க, காதை வெட்டி எடுத்தாங்க. உம்மாட காதை வெட்டி எடுத்தே அது தங்கத்தோட அடக்குறதா? அநியாயம் தானே. அப்படித்தான் எங்களை அப்படியே நெகத்துல உள்ள ஊத்தே கூட எடுத்துருவாங்க குளிப்பாட்டும் பொழுது. ஆனா ஒன்றே ஒன்று சகோதரர்களே, சூரத்துல் முல்க் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். இன்றையிலிருந்து நீயத்தை எந்த கபருக்கு அல்லாஹ் 30 ஆயத். நீங்க ஒரு மாதம் மனைவி பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து ஓதி பாருங்க, ஒரு மாதத்துல பாடம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில குர்ஆனோட நாங்க கனெக்ஷன் கூட. மக்ரிபான வாக்கியா ஓதுவோம், சஜிதா ஓதுவோம், முல்க் ஓதுவோம், சுபஹத்தொட்டு யாசீன் ஓதுவோம். யாசி எங்களுக்கு எல்லாம் இப்ப சூரத்துல் காஷியா ஓதக்கூட நீங்க எல்லாம் சேர்ந்து ஓதுவீங்க. எவ்வளவு பாடம் எங்களுக்கு. அடுத்தது மாலைதீவுல இருக்கிறீங்க. இங்க குர்ஆனுடைய ஒரு நகரம் இதெல்லாம். இங்க ஒரு வித்தியாசம் என்ன, ஓதிட்டே இருப்பான். போனை பார்த்துருந்தா போனை பார்க்கறத ஓதிட்டு இருப்பான் குர்ஆன். ஒரு பள்ளிவாசலுக்கு போனோம், பழைய பள்ளிவாசல் சுத்ரா வச்சிருக்கு. என்ன தெரியுமா, போனுக்கு சுத்ரா, போனை வைக்கிற மாதிரி சுத்ரா. நான் பார்த்தா என்னது பார்த்தா போனை அதுல வச்சு ஓதுறது. என்னையோ ஓதுறாங்களா இல்லையா சகோதரர்களே? மௌத்துக்கு முன்னால் இந்த நல்ல வேலையை செஞ்சிருக்கு. உங்களுக்கு அப்படி ஓதணும், தஃப்சீர் ஓதணும்னா எங்களை கனெக்ட் ஆகுங்க ரப்பானியாவை. உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் எங்கள்கிட்ட தஃப்சீர் ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு 50 வயசு 70 வயசு உங்களோட தஃப்சீர்ல குர்ஆனுக்குள்ள நாங்க அழகான முறையில இப்ப ஒரு 6 வருடமாக உலகத்துல உள்ளவங்களும் ஒரே நேரத்துல படிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். இன்ஷா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்த ஹதரத் இப்ப குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல சில வயசாளிகள் இருப்பாங்க, 50 வருஷம் 60 வருஷம் குர்ஆன் அவனுக்கு ஓத தெரியாது. இவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல குர்ஆன் ஓத பழகிறதுக்குரிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கிற விசேஷமா? அதுல இருக்குது அந்த ரப்பானியா. இதுல நீங்க 60 70 வயசு வயசாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்குவார். அது என்னன்னா இல்கால இந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படிச்சு கொடுத்தாங்களோ அப்படி படிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான் போறோம், வேற ஒன்றும் இல்லை. அதை ஒரு ஆள் ஓதி கொடுக்கணும், உஸ்தாத் ஓதி கொடுக்கணும், மாணவர்கள் ஓதும். அது சின்ன சூறால தான் தொடங்கணும், பக்கரால இருந்து வாரது இல்லை. சூரத்துல் பக்கரால இருந்து தொடங்கினீங்கன்னா 2 நாள் ஓடிடுவீங்க. அதெல்லாம் சரி வராது. கீழே சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், தப்பத் யதா, இதா ஜா, மெதுவா. அடுத்தது ஒரே நாள்ல முழு குர்ஆனை ஓதுறது இல்ல. கிழமைக்கு ஒரு சூரா, கிழமைக்கு ஒரு சூரா, 2 கிழமைக்கு ஒரு சூரா, மெதுவா தான் போறது. அப்படியே போயிடும் இன்ஷா அல்லாஹ். சொல்றாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கராவை படிக்கிற 8 வருடம் பிடித்து. எத்தனை வருஷம்? 8. கொஞ்சம் 10 ஆயத். என்னோட வாழ்க்கையில் ஒரு தீர்ச்சி அறிக்கணும், இன்ஷா அல்லாஹ் நான் இந்த குர்ஆனை ஓதணும் விளங்கும். என்னோட தஃப்சீருக்கு ஒருத்தர் வருவார், டாக்டர் இஸ்ஹாக் என்று சவுதியில கடல் தண்ணியை சுத்திகரித்தவர் அவர் தான். அதை படிக்கிறது அவர் சொன்னார், எங்களோட தஃப்சீர்ல நாங்க 22 வருடம் தஃப்சீர் படிச்சோம். 22 வருடம் தஃப்சீர் படிச்சுதான் அவரோட படிச்ச ஒருத்தர் தான் மிஸ்ர் ஜஹ்லூலும் இவரும் ஒரே யூனிவர்சிட்டியில இன்ஜினியர் மாதிரி. ஆனா குர்ஆனை படிச்சாங்க, தஃப்சீரை படிச்சாங்க. ஜஹ்லூல் பெரிய ஒரு பேச்சாளராக இருக்கிறார் மிஸ்ர்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு வந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனித நேயத்தை, வியாபாரத்தை, இந்த நட்பை அந்நியவர்களுடன், முஸ்லீம் அல்லாதவர்களுடன் எப்படி பேரினார்கள்? இந்த வியாபாரம் என்று செல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்று எல்லா இடத்திலையும் வட்டி குட்டி போடும் என்ற அடிப்படையில் எதை எடுத்தாலும் முஸ்லீம்களுக்கு வியாபாரம் செய்கின்றது சில தங்கடங்கள் இருக்கிறது. இந்த வியாபாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எமது சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அவர்கள் செஞ்ச வியாபாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமது வியாபாரங்களை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளணும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாங்க ஒன்றே நம்பி இருக்கிறோம், பரக்கத். முஸ்லிம் அல்லாத யாரும் அதை நம்பினது இல்லை. பரக்கத் என்ற ஒன்று கண்ணுக்கு விளங்க. நல்ல உதாரணம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஆடையும் நாயை. ஒரு வருடத்துக்கு நாய் எத்தனை குட்டி விடும்? ஆடு எத்தனை குட்டி விடும்? ஆனா எங்கேயும் நாய் அறுக்கிறது இல்லை.
நாயை காண மாட்டீங்க, எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா உலகத்தில் ஆடு எத்தனை அறுக்கப்படுது, பரக்கத். சகோதரர்களே, எங்கட வியாபாரத்துல தேவை பரக்கத்து. முஸ்லீம்கள் வியாபாரம் செஞ்ச பரக்கத்தால தான். இந்த பரக்கத் எங்க இருக்குதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வியாபாரத்தில் இருக்கு. ஏன்னா நபியோக ஒரு வியாபாரி தானே, நபியோக ஒரு வியாபாரி. வியாபாரத்தை பத்தி தான் சூரா குரைஷ்ல அல்லாஹ் லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடைகால மாரிகால பிரயாணம். இப்ப சம்மாங்கோட் பள்ளி எடுங்க, சம்மாங்கோட் பள்ளியை கட்டினது ஸ்ரீலங்கா இந்தியனா? இந்தியா வியாபாரிகள். சரி, வாழத்தோட்ட பள்ளியை கட்டின யார்? சரி, அங்கிட்ட ஸ்லேவ் ஐலண்ட் போங்க, ஸ்லேவ் ஐலண்ட்ல வேகந்த பள்ளியை கட்டினது யார்? சரி, கண்டிக்கு வாங்க, கண்டி ஹனஃபி பள்ளியை கட்டினது யார்? வியாபாரிகள் வந்தாங்க. பரக்கத். ஜப்பான்ல கோபை மஸ்ஜித் இருக்குது, கோபை. பூமி அதிர்ச்சி வந்த நேரம் கூட கீழே விழல. இரண்டாவது உலக மகா யுத்தத்தை அடிச்சாங்க, விழலையே. இந்தியாவுடைய வியாபாரிகள் போய் கட்டின பள்ளிவாசல். பரக்கத். சகோதரர்களே, பரக்கத்தை தான் எதிர்பார்க்கும். இந்த பரக்கத் எதிர்பார்க்கிறதுக்கு ஆக முதல் அம்சம் வட்டிக்கு போய் திருப்பட. வட்டி நீங்க எவ்வளவு பெரியார் செஞ்சாலும் ஒரே ஒரு வாக்கு, எம் ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான். எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் சொல்றார், நான் உயர்ந்தது வட்டியாலண்டா, அப்ப அவர் சொல்றது சரியா இருந்தா குர்ஆன் பொய்யா இருக்கும். எது உண்மை? குர்ஆன் உண்மையா, அவர் சொல்றது சரியா? குர்ஆன் தான். அதனால சகோதரர்களே, வட்டியை விட்டுட்டு ஹலாலான முறை அல்லாஹ் நீங்க பரக்கத் செய், அவ்வளவுதான். அல்லாஹ் நீங்க பரக்கத் செய். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன்னா, அனஸ் ரலியல்லாஹு நபியோக துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் அனசுடைய செல்வத்துல பரக்கத் செய், அனசுடைய ஆயுள்ல பரக்கத் செய், அனசுடைய செல்வத்துல ஆயுள்ள பிள்ளைகள்ல பரக்கத் செய். துஆ கேட்டாங்க நபியோ. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்ற செல்வத்துல பரக்கத் செஞ்சான். எப்படி பரக்கத்ண்டா, மதீனாவுல ஏண்ட தோட்டம் மட்டும்தான் வருடத்துக்கு 2 தடவை பழுக்கும். ஏண்ட தோட்ட வாசல்ல குங்குமப்பூ மரம் வந்துட்டு, குங்குமப்பூ மரம் வந்தா எவ்வளவு பரக்கத், குங்குமப்பூ வந்தா எவ்வளவு பரக்கத். நலிமாஜியாரை பத்தி ஒருத்தர் அரபி எழுதியிருக்கிறார். நலிமாஜியார் கல்ல, மாணிக்க கல்ல யூகேல வித்துட்டு அதை செலவழிக்க வருவாராம் மக்காக்கு. நான் அரபுல பார்த்தேன் அந்த புத்தகத்துல. ஸ்ரீலங்கால ஒரு வியாபாரி இப்ப கடைசியில் ஒரு மதரசா உருவாக்கினாரா இல்லையா? ஏன்? பரக்கத். அதுதான் அனஸ் ரலியல்லாஹு சொல்றான், செல்வத்தை அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். இரண்டாவது, என் பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சான். அனஸ் ரலியல்லாஹு ஒரு தடவை காபத்துல்லாஹ தல்பியா ஓதிட்டு போறார். பின்னால 80 பேர், 80 அவங்களோட பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சான். மூன்றாவது, அனஸ் ரலியல்லாஹு ஆயுள்ல பரக்கத் செய்தான். கடைசியாக மௌத்தான சஹாபி அனஸ் ரலியல்லாஹு. சொல்லுவாங்க, வாழ்ந்து ஹத்தா சைம்துல் ஹயாத், வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சிட்டு. அதனால சகோதரர்களே, பரக்கத் யார்ட்ட இருக்குது? அல்லாஹ் தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். பரக்கத் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் நீ பரக்கத் செய்யணும், துஆ கேளுங்க. அல்லாஹ்வோட ஆயுள்ல பரக்கத் செய்வான், அல்லாஹ்வோட தொழில்ல பரக்கத் செய்வான், அல்லாஹ்வோட பிள்ளைகள்ல பரக்கத் செய்வான். எல்லா பரக்கத்தையும் எடுத்து நாங்கள் உலகத்துல அனுபவிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சிறுபான்மை சமூகம் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சிறுபான்மை சமூகத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம். அப்போ இந்த சிறுபான்மை சமூக முஸ்லீம்களாகிய நாங்கள் இலங்கையில் எப்படி இந்த வாழ்க்கை முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் எப்படி அமைத்துக் கொள்ளும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, சிறுபான்மை ஸ்ரீலங்கால தான், ஆனா உலகத்தை நாங்க பெரும்பான்மை, அதை மறந்துடக்கூடாது. ஸ்ரீலங்கால தான் சிறுபான்மை நாங்க, உலகத்துல பெரும்பான்மை நாங்க தானே, முஸ்லீம்கள் தானே. ஆனாலும் 70 ஆயத்துகள் அல்லாஹ் குர்ஆன்ல அக்லாக்க படிச்சு கொடுத்தான். ஏன்னா உலகத்துல எல்லாருடைய நல்லா நடந்த சமூக முஸ்லீம்கள் மட்டும்தான். 1924 ஆண்டுக்கு முன்னால் உள்ள
முஸ்லீம்களுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வேற. 1924க்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்கள் வேறு. முஸ்லீம்களை பத்தி மோசமாக எழுதினது 1924க்கு பிறகுதான். ஸ்ரீலங்கா எங்களுக்கு தெரியும், ஒரு மினிஸ்டர் எழுதின புத்தகம் கிட்டத்தட்ட தான். அவருக்கு அறிவு இல்லாமத்தான் எழுதினார். அவர் பேரை சொல்ல விரும்பல நான். அவருக்கு அறிவு இல்லாமத்தான் முஸ்லீம்கள் என்றா இப்படிப்பட்டவர்கள் என்று எழுதினார். ஆனா முஸ்லீம்கள் என்பவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல, முஸ்லீம் என்பவங்க மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி நடந்தாங்க, எப்படி அவங்களோட வாழ்ந்தாங்க தெரியும். மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மதீனா யஹூதிகளுடைய ஊர். மதீனாவுல 3 யஹூதி கபீலாக்கள் இருந்தாங்க. ஒன்று பனு கைனுகா, இரண்டாவது பனு நதீர், மூணாவது பனு குறைதா. இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவுடைய சாசனம், நாங்க ஒத்துமையா இருப்போம். ஏன்னா முதல் கட்டம் அதுதான். மதீனாவுக்கு கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, கிறிஸ்தவரோட ஒப்பந்தம் பண்ண நாங்க நல்லா இருப்போம். ஹுதைபியா மக்காவுக்கு போய் ஒப்பந்தம் நல்லா இருப்போம். அவங்க தான் துரோகம் பண்ணினாங்க ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரோகம் பண்ண இல்ல, எல்லோரையும் நபி அவங்க ஒழுங்கா இருக்கத்தான் பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க? பனு குறைலா, பனு கைனுகா, பனு நபீர் நபி அவங்களுக்கு எதிராக வந்தாங்க, உள்ளார் யுத்தங்கள் செஞ்சாங்க. அப்பதான் நபி அவங்க அவங்களோட வேற மாதிரி நடந்து கொண்டாங்க. சிறுபான்மையாக இருக்கும் பொழுது நாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களோட, ஆனா ஒன்றே ஒன்று, யாராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன ஓதி காட்டுறதுக்கு தயங்கல், அதுக்கு தயங்க கூடாது. நாங்க ஒரு நாள் குர்ஆன ஓதி காட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான்டா அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சு. இப்ப நான் உங்களுக்கு மால்டீவ்ஸ்ல வரலாறு சொல்ல போல, அந்த அபுல் பரக்காத் பர்பரி இங்க வந்து ஒரு மனுஷன் தானே வந்தார். இவர் வந்து இங்க குர்ஆன் ஓதி காட்டுறா, எவ்வளவு தைரியம் ஒன்று இருக்கும். அது ஆக முக்கியம். சிறுபான்மையினரோட இப்ப இஸ்லாம் இவங்க சொல்ற மாதிரி முஸ்லீம்கள் கொலை செய்யணும், முஸ்லீம்கள் ஜிஹாத், இதெல்லாம் போய் அது குர்ஆனுக்கு இல்லையே. எங்கட குர்ஆன்ல உள்ளது அவங்களோட நல்ல பொருளை பழகுங்க, நல்லா இருங்க, சாப்பாடை கொடுங்க. ஆனா இஸ்லாத்தை சொல்றதை நாங்க ஒரு நாளும் தவற விடக்கூடாது. ஏன்னா அமல் இருக்குது, அமல் தாவத்தால தான் உறுதி பெறும். பேச பேச மார்க்கத்தை கதைக்க கதைக்க ஒரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாம் வளர்ந்துரும் இன்ஷா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹஸரத். நேரம் உண்மையிலே நெருக்கடியாக இருக்கின்ற காரணத்தினாலும் 10 மணிக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை முடிக்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்கின்ற காரணத்தினாலும் கடைசியாக இந்த மௌலிதுன் நபவி, இந்த மீலாத் விழாவிலே நீங்கள் எமது சகோதர சகோதரிகளுக்கு செல்லக்கூடிய சுருக்கமான மெசேஜ் என்ன? ரெண்டு நேரம் பேசிட்டோம், சுருக்கமா என்ன சொல்றது, குர்ஆன் ஹதீஸ் தான். நாங்க மாலத்தீவை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட ஒத்துமை இருக்கணும், கட்டாயம் விட்டு கொடுப்பு கட்டாயம். ஒத்துமை விட்டு கொடுப்போட போனோமான் இருந்தா நாங்க சமூகம் முன்னேறும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ பேர் இருப்பாங்க என்றா வந்து வாழக்கூடியவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கும், ஒன்று சேர்த்து விட்டு கொடுப்போட இன்றைக்கு வந்தவங்க சிலராக இருக்கலாம், பலராக இருக்கலாம், எல்லோரையும் அரவணைத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்க செய்யணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்ன நசீஹத் அதான், வக்ஃபில் ஜனாஹக், நீங்க பணியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மூமின்களுக்கு பணிய சொன்னார். எங்கேயாவது ஒரு அமைப்பு முழு எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகணுமாக இருந்தா பல வேலைகளை சாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல. எங்கட சாதனை நாங்க கண்ணை பொத்துறதுக்கு இடையில தான், மௌத்துக்கு இடையில சாதிச்சிடணும், அவ்வளவுதான். மௌத்தானதுக்கு பிறகு சாதிக்க ஒன்றும் இல்லை, எங்கட கட்டை தான் மிச்சம். அதுக்கு இடையில இன்ஷா அல்லாஹ் எங்களால இப்ப வாழ்றோம், மாலத்தீவுல வாழ்றோம், எவ்வளவு ப்ரோக்ராம் செய்யலாம். இப்ப இன்றைக்கு இது ஒரு முன்னுதாரணம், இது ஒரு ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு இல்ல சகோதரத்துவம். மதீனால ஸல்லல்லாஹு சீராவுல ஆக முக்கியம் என்ன தெரியுமா? சீராவுல ஆக முக்கியம், எப்ப ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல நாங்க சகோதரத்துவத்தை உருவாக்கும். இப்ப ஸ்ரீலங்கா வேற, இப்ப நாங்க மால்டீவ்ஸ்ல இருக்கிறோம், எங்களுக்கு இடையில ஒத்துமரிக்கணும் கட்டாயம், கண்டுகொள்ளக்கூடாது, தவறுகளை கண்டுகொள்ளக்கூடாது. அதில் ஒரே ஒரு உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 அன்சாரிகளை 100 முஹாஜிரிங்களை ஜோடி பண்ணாங்க, இஹ்வான்.
முவாஹாத். அதுல ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆச்சரியமான ஹதீஸ். ஹஸரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் சஅத் பின் ரபீ, இந்த ரெண்டு பேரை நபியவங்க ஜோடியா போட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து வந்தவர், சஅத் பின் ரபீ மதீனால உள்ளவர். இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் பின் ரபீ கூப்பிடுறார், இங்க வாங்க, நானும் நீங்களும் தான் இப்ப ஜோடி. சொன்னாரு, என் சொத்துல அறவாசி உங்களுக்கு நான் தாரேன். என்னது தாரேன்? எப்படி மனசு அறிந்திருக்கும், சொத்துல அறவாசி உங்களுக்கு தார், அதுண்டா ஏத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது சொன்னார், எனக்கு 2 மனைவி இருக்கிறா, நான் ஒருவளை விடுறேன், அவனை நீங்க கல்யாணம் முடியும். சகோதரர்களை, இந்த மனசுக்கு என்ன சொல்றது? இப்படி ஒரு மனசு உள்ள ஒரு ஆள் கிடைக்குமா எங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சகோதரத்துவம் இதுதான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரஹிமல்லாஹ் சஅத், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், எனக்கு துல்லூனி அல சூக், மார்க்கெட்டை மட்டும் எனக்கு காட்டிட்டாங்க. பனு கைனுகாவுடைய மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய வியாபாரியாக மாறினாங்க உங்களுக்கு. ஆகவே ஆக முக்கியம் சகோதரர்களே, நாங்க வெளிநாடுகள்ல கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு இடையில ஒத்துமை, விட்டு கொடுப்பு, சகோதரத்துவத்தோட போனமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் எதிர்கால எங்களை சந்ததியினர்கள் பெண்களுக்கு எவ்வளோ சேவை செய்யலாம், பிள்ளைகளுக்கு ஒரு சேவை செய்யலாம், பெண்களுக்கு சேவை செய்யலாம். நாங்க எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சோம்னு வைங்க, தூள் தூளா மாறினோம்னு வைங்க, அல்லாஹ்ட விரோதிகள் சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த ஒத்துமையை உண்டாக்குவானாக. விரோதத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். அடுத்தட்டமாக ஹசரத், இங்கு வந்திருக்கின்ற தாய்மாரிகள், சகோதர சகோதரிகள் பலரும் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு துவா ஒன்று தமிழில் கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையில பரக்கத், தொழில பரக்கத், கல்வியில பரக்கத், அபிவிருத்தி ஏற்படுவதற்காக வேண்டி இந்த சந்தோஷமான விசேடமான நாளில் துவா செய்யுமாறு அன்பாக வேண்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم لك الحمد كما أنت أهله، وصل على محمد كما أنت أهله، وافعل بنا ما أنت أهله، إنك أنت أهل التقوى وأهل المغفرة. اللهم يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا حنان يا منان، يا حنان يا منان، يا بديع السماوات والأرض، يا حي يا قيوم، يا حي يا قيوم، أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் ஈமானுடைய இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 23 ஆண்டுகளுக்குள் எவ்வாறு சாதித்து காட்டினார்களோ அதே சாதனை எங்களுக்கும் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த குர்ஆனை ஓதி விளங்கி அமல் செய்து அதன் பக்கம் மக்களை தாவத் கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளில் பரக்கத் செய்வாயாக, குடும்பங்களில் பரக்கத் செய்வாயாக, ஒற்றுமையை உருவாக்குவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. என்னென்ன கவலைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ யா அல்லாஹ், இந்த ஸலவாத்துடைய பரக்கத்துகளால் அனைத்து கவலைகளையும் போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், குமர்களுடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்ய வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இந்த நாட்டுடைய அனைத்து மக்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. இன்னும் இன்னும் இஸ்லாமிய குர்ஆனுடைய தஃப்சீருடைய சீராவுடைய நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செலவழிப்பதற்காக அள்ளி அள்ளி எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக. இந்த நாட்டிலும் நமது நாட்டிலும் செலவழிக்கும் பாக்கியங்களை தருவாயாக. எங்களுடைய தாய்மார்கள், எங்களது பிள்ளைகள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. தாயிகளாக எங்களை ஆக்குவாயாக. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களுடைய பொறுப்புதாரி
டிரான் அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக. யாரெல்லாம் இதற்கு உதவியாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கும் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக, ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக. நமது நாட்டிலும் அமைதியான வாழ்க்கையை உருவாக்கி தருவாயாக, நமது நாட்டிலும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குவாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.